மக்களே 50 ஷோவோட 47வது எபிசோடு. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்கில் தோத்தா அன்சேஃப் ஜோன். அந்த அன்சேஃப் ஜோனுக்குள்ளே ஒரு விஷயத்த ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் நிறைய வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிச்சுது. அதை தாண்டி இன்னைக்கு ஒருத்தர் எவிக்ட் ஆகிருக்கார். அது யார் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் வீடியோவுக்கு லைக்கு ஐப்பு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ 47வது எபிசோடு இன்னும் ஒரு 3 நாட்களில் இந்த வர ஞாயிற்றுக்கிழமை இந்த 50 ஷோவோட ஃபினாலே எபிசோடை நம்ம பார்க்கலாம் அப்படின்றது இன்னைக்கு போட்டிருந்தாங்க. ஏன்னா 3 days to go ஃபினாலே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ 3 நாள் இந்த ஷோ முடிய போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமலில் வச்சு சொல்லுவார்ல, இந்த வாட்டி குரோக்கடைல் அப்படின்ற மாதிரி வச்சு சொல்ல ஆரம்பித்தார். சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, டீம் 2 டீமாக பிரியணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாய்ஸு 4 கேர்ள்ஸ் அப்படின்றதான் டீமாக இருக்கணும் அப்படின்றதான் அனௌன்ஸ்மெண்ட்டு. உடனே என்ன பண்ணுறாரு ரஜத்து, இப்போ அவங்க கிட்ட 2 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. ஒன்று அர்ச்சனா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மனிஷா, 3வது ஊர்வசியும் அந்த டீமில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஆட்கள் தேவைன்றதால ரஜத் வந்து கிருஷ்ணா நேகல் எங்கள் டீமுக்கு வந்து விளையாட முடியுமா, எங்களுக்காக நீங்கள் வந்து விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே நேகல் அண்ட் கிருஷ்ணா ஓகே, டபுள் ஓகே, நாங்கள் வரோம், உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் சிறப்பா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை ஓகே சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே 5 கேர்ள்ஸ் இருக்காங்க, 4 பேர் தான் செலக்ட் பண்ணோம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை இவர் 5 பேரை சொல்லிட்டுருவாராம். உடனே அந்த ஆப்ஷனை தூக்கி ஃபயர்ஸ் கிட்ட சொல்லிடுறாராம், யாரை செலக்ட் பண்ணலாம் வேணாமா அப்படின்ற மாதிரி. அப்போ ஊர்வசி என்ன சொல்லிட்டாங்க, நான் வரல, நான் இந்த டீம் கூட விளையாடிக்கிறேன், ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் த டீம், ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் முடி எடுக்க வேணான்ற மாதிரி ஊர்வசி மூஞ்சல் அடிச்சாப்போல அங்கேயே சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. உடனே வந்து ஃபயர்ஸ், ஏன்னா அங்கே ஊர்வசி வரேன்னு சொல்லிட்டு இருந்தா அர்ச்சனா உட்கார வச்சிருப்பாங்க போல இருக்கு, அந்த மாதிரி போயிருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அர்ச்சனா உள்ள பெட்ரூம்ல போயிட்டு என்னது இது, என்ன நடக்குது இங்க, கிருஷ்ணாவை செலக்ட் பண்றான் ஃபயர்ஸ், என்ன செலக்ட் பண்ணல, இத்தனை நாள் அந்த டீமுக்கு இருந்த வேல்யூ என்ன இருக்குது, என்னை வந்து ஒரு நிமிஷத்துல தூக்கி போடுறாங்களே, அவங்க வந்ததால ஒரு நிமிஷத்துல என்னை தூக்கி குப்பத்தொட்டில் போட்ட மாதிரி போட்டாங்களே, இத்தனை நாள் டீமுக்கு பண்ணது என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டு அங்கே அர்ச்சனா மனிஷா கூட உட்காந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குதான். ஏன்னா இத்தனை நாள் டீம்ல இருந்தவங்களுக்கும் சடனா 2 பேர் வரோம் ஒரு இதுன்றதால அவங்கள மாற்றணும் அப்படின்றதுக்காக எதுக்கு. ஸோ அது எனக்கு வேலிடாக தான் பட்டுச்சு அந்த இடத்துல. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஃபயர்ஸ் லக்ஷய் அண்ட் ரஜத்துக்கு வந்து பேசிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற மாதிரி பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ அர்ச்சனாவும் விட்டா அங்கே ஒரு பிரச்சனையாருன்னு தெரிஞ்சு போச்சுன்றதால ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, டாஸ்க் என்னடா டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸிங் ரிங்கு போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸிங் ரிங்கை போட்டவுடனே எல்லாரும் ஒரு பக்கம் குஷி ஆகிட்டாங்க, வாங்கடா சண்டைக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனால் 2 டீமோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபயர்ஸு லவ்கேஷு கட்டாரி, லவ்கேஷு லக்ஷய் ரஜத் மனிஷா அர்ச்சனா கிருஷ்ணா வன்சஜ் அண்ட் நேகல் 4 பேர் இந்த சைடா. இந்த இதில் வந்து பிரின்ஸு ரிதி சிவித்து ஷிவ்வு யுவிகா ஆருஷி விக்ராந்த் ஊர்வசி அண்ட் அமித். ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நபர் யார் இருக்காங்கன்னா காக்காவை வந்து உட்கார வச்சிடுறாங்க. ஸோ 2 பேர் ஆயிடுச்சா. இதில் காக்கா வந்து டீமில் எடுத்தாலும் சந்தோஷமா இருக்காப்புல, உட்கார வச்சாலும் சந்தோஷமா இருக்காப்புல, அன்சேஃப் ஜோனுன்னா கூட சந்தோஷமா இருக்காப்புல, எது வந்தாலும் நான் ஓகே, ஐ எம் ரெடி வித் தட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஸோ ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேமோட ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது என்னன்னா, பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், தமிழ் பிக் பாஸில் கூட ஒரு வாட்டி நடந்திருக்கு. என்னென்னா, கையில் வந்து ஒரு இது கொடுத்துருவாங்க, ஒரு பவுலையும் ஒரு ஸ்டாண்டை கொடுத்துருவாங்க, அந்த பவுல் ஃபுல்லாக தண்ணீரை ஒப்பிடுவாங்க, இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டிக்கை கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட் பர்சனோட ஸ்டிக்கை வச்சு ஆப்போசிட் பர்சன் பவுலில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றுறோம். அவன் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவான். ஸோ அவன் தண்ணியை காலியும் பண்ணணும், நம்ம தண்ணியை நம்ம சேவும் பண்ணணும். இதுதான் டாஸ்க்கு. இந்த டாஸ்க் வந்து எப்படி நடக்கும்னா, 3 நிமிஷம் ஒரு ரிங், அந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ள 3 நிமிஷம் நடக்கும். இதில் பாய்ஸ் விசஸ் பாய்ஸு, கேர்ள்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்றது தான் டாஸ்கோட இது. நேற்று ஒரு கெஸ்ட் ஒருத்தர் உள்ள அமைச்சிருந்தாங்க இல்லையா, ஃபன்னாக பயங்கரமாக பண்ணார். அதே கெஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே கூப்பிட்டு கமெண்ட்ரி கொடுப்பாரு, பயங்கரமாக இதெல்லாம் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லிட்டு கமெண்ட்ரி கூப்பிட்டு வந்த உடனே அந்த ஒரு மேட்ச்சுக்கு போகிறோன்னா ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு போவோம்ல, அந்த மாதிரி ஒரு வார்ம் அப் செக்ஷனை வந்து உருவாக்கி அந்த வார்ம் அப் செக்ஷனை பண்ண வைக்கிறாங்க. பண்ண வச்சோடனே யார் ஃபஸ்ட்டு போட்டிக்கு ரெடி, யார் தயாராக இருக்கீங்க அப்படின்னும் போது பிரின்ஸ், டீமுக்காக நான் வரேன்ப்பா, நானே ஃபஸ்ட்டு வரேன்ற மாதிரி பிரின்ஸ் வராரு. பிரின்ஸுக்கு எதிராக ரஜத் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, ரஜத் வரல, நான் வரமாட்டேன், இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன்ற மாதிரி ரஜத் சைலண்ட் ஆகிட்டு ஒரு பக்கம் லக்ஷய் அமைச்சார். லக்ஷய் வந்தவொடனே அந்த கேமு கம்ப்ளீட்டாக ஒன் சைடு கேம்.
அப்படியே பிரின்ஸ் டாமினேட் பண்ணி லக்ஷயை முடிச்சு விட்டாப்புல. என்னடா இது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி முடிச்சு விட்டாப்புல. அடுத்து ரவுண்டு 2 ஆரம்பிக்குது. ரவுண்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்தார், வன்சேஜ் வந்தார். வன்சேஜுக்கு ஆப்போசிட்ல ஷிவ் வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, வன்சேஜ் பேக் அடிச்சுட்டு லவ்கேஷ் வராரு. லவ்கேஷும் அண்ட் ஷிவும் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டஃப்பாக போகணும்னு பார்த்தா ஃபன்னாக இருந்துச்சு அந்த டாஸ்க்கு. ஆனால் அதில் ஷிவ் டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டார். டஃப்பே இல்லாத மாதிரி போயிடுச்சு. 3வது ரவுண்டு தான் பயங்கரமான ரவுண்டு. ஆருஷி அண்ட் நேகல், ஏன்னா 2 பேருக்கும் முன்பகை இருக்கு, எப்படா வெளிப்படுத்தலான்னு காத்துட்டு இருந்தாங்கல்ல. வேற மாதிரி அந்த கேம் வந்து டில் த எண்டு வரையும் போச்சு. அந்த 3 நிமிஷமே அந்த கேம் போச்சு. அதில் கடைசியில் யார் பவுல்ல தண்ணி அதிகமாக இருக்குன்றத வச்சு தான் டிசைட் பண்ணாங்க. அதில் வந்து விட்டுட்டாங்க. ஆர்சிக்கு வந்து கொஞ்சம் ஆக்ரோஷம், 2 பேருமே ஆக்ரோஷமாகி உள்ள இருந்த அந்த பகைகள்லாம் வெளியே வந்து ரொம்ப வேற மாதிரி பதில்கள் ஸ்டிக்கில் கொடுக்குறோன்னு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. பட் அது இல்லை, எண்டில் வந்து கொஞ்சம் தண்ணி டிஃபரன்ஸில் ஆருஷி வின் பண்ணவொடனே நேகல் வின் பண்ணவொடனே ஆருஷியை வச்சு டைலாக் பேசுறது இதெல்லாம் பேசுறதுன்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. தட் இஸ் த ஆன்சர் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி பதிலடி. அடுத்து 4வது ரவுண்டு ரிதி அண்ட் கிருஷ்ணா. இது வந்து ஈஸி வின். ரிதி வந்து ஷார்ட்டுக்கும் கிருஷ்ணா டாஸ்க்கு போக முடியுமா, ஒன்றும் பண்ணாமல் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து அர்ச்சனா அண்ட் ஊர்வசி. இதில் ஆல்ரெடி ஊர்வசிக்கு இன்ஜுரி இருக்குது. இதில் அவங்க வந்து அந்த பிடிச்சிக்கிட்டு அவங்க அட்டாக்கே போல ஹோல்டு பண்ணிக்கிட்டே தான் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்டிக்குமே ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த அடிக்கிற ஸ்டிக்குமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அடிக்க முடியும், அதுவும் வீக்காக இருந்துச்சு. அதில் பாவம் அந்த தண்ணியை சேஃப்கார்ட் பண்ணுறேன்னு மூஞ்சில் கிஞ்சில்லாம் அடி வாங்கினது தான் மிச்சம் அவங்கன்ற மாதிரி ஆகி அர்ச்சனா ஜெயிச்சாங்க. ஸோ அந்த ரஜத் டீமில் வெற்றியை வாங்கி கொடுத்தது 3 பெண்கள். எப்படி 3 பெண்கள் தான் அந்த டீமுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தாங்க. ஹைலைட்டே அதுதான். அடுத்து மனிஷா அண்ட் யுவிகா போகிறாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க, யுவிகா வந்து மனிஷாவை போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, தண்ணியை சேஃப்கார்ட் பண்ணும்போது மனிஷா கோவம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் ஃபைனல்ஸ் போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல் இருக்குல்ல கையில் பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. நீங்கள் ஸ்டிக்கில் அடிக்கிறது தான் கேம், கையில் பிடிச்சி அடிக்கிறதுலாம் சீட்டிங். அதை வந்து உடனே எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி அந்த டீம் விவாதம் பண்ணுச்சு. உடனே லைன் வந்து அதெல்லாம் இல்லைங்க, டாஸ்க் சீட்டிங்கு தப்பு, மனிஷா வந்து அன்சேஃப் ஜோன், யுவிகா வின் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே பிரின்ஸ் ஒரே செலப்ரேஷன். அடுத்து விக்ராந்த் அண்ட் ஃபைஸு பயங்கரமாக போகும்னு பார்த்தா விக்ராந்த் அடித்த அடியில் ஃபைஸ் காலி, மொத்தமாக காலி. அதுலேயும் தண்ணி கம்மியாக போச்சு. ஆனால் அதை வந்து 5 இயர்ஸில் ஒரு ட்ராப்பு கூட இல்லாமல் தோத்துட்டாப்புல. அடுத்து வன்சேஜ் அண்ட் சிவித்து. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பொறுமையாக ஷிவுகிட்ட இருந்து இப்படி பார்க்க முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு பொறுமையாக நின்று சிவித்து விளையாடினது சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் கேம் அமித் அண்ட் ரஜதா ஜெயிப்பாரா? ஏன்னா ஆல்ரெடி அந்த டாஸ்கை லீட் பண்ணிட்டாங்க. பிரின்ஸ் டீம் 5 ரவுண்ட் ஜெயிச்சாச்சு, இவங்க 3 ரவுண்டு. கடைசி ரவுண்டு ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அமித் தான் லீடிங்ல இருந்தாரு. பட் அந்த இடத்துல ஒரு மேஜர் மிஸ்டேக் என்னன்னா, அமித் அட்டாக் பண்ண விட்டுருந்தாவே அந்த தண்ணியை காலி பண்ணியிருப்பாரு. அமித் என்ன பண்ணிட்டாரு, இனிஷியலா அட்டாக் பண்ணி ரஜத்தோட பாதி தண்ணியை காலி பண்ணிட்டாரு. அப்புறம் சொந்த தண்ணியை சேஃப் கார்டு பண்ணு அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சேஃப் கார்டு பண்றேன்ற பேர்ல கடைசி நேரத்துல பேலன்ஸ் மிஸ் ஆகி தண்ணி கொட்டி அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண போய் ரஜத் வின் பண்ணிட்டார். அந்த ரவுண்டு ஜெயிக்க வேண்டியது என்னமோ அமித் தான். கடைசியில வந்து பிரின்ஸ் பேச்சு கேட்டு அப்படி தோத்துப்பட்டார். இப்படி போயிட்டு 9 பேர் சேஃப் ஜோனு, 9 பேர் அன்சேஃப் ஜோன் ஆயாச்சா. அப்புறம் என்ன சொல்றாரு லயன் மாஸ்டர், நீங்க ஜெயிச்சிங்கல்ல, இந்த 9 பேரை டிசைட் பண்ணி யாராவது 4 பேரை சேஃப் ஜோனுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பிரின்ஸ் என்ன பண்றாரு, ஆருஷியை காப்பாற்ற ட்ரை பண்றாரு. யுவிக்கு வந்து ரிதியை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஏன்னா ரிதியை எல்லா வாட்டியும் டேஞ்சர் ஜோன் போட்டிருக்கோம், இந்த வாட்டி நான் ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டிங்ல வந்து ரிதி அண்ட் அமித்தை சேவ் பண்றாங்க பிரின்ஸ் டீம் 2 பேரை. அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க 2 பேர்னா ஃபயர்ஸ் அண்ட் கட்டாரியானோ சேவ் பண்றேன். ஏன்னா ரஜத் இருந்தா அவங்க 2 தோஸ்தை சேவ் பண்ணாம விடுவாரா? ஏன்னா அவரை பொறுத்தவரையும் அவங்க 4 பேர் சேவா இருக்கணும், மற்ற எவன் வேணாலும் எவிக்ட் ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றது தான் ரஜத்தோட கேம். அந்த இடத்துல வேற மாதிரி ஒரு கேம் விளையாடி இருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. இப்படி பண்ணாங்களா. மனிஷா உடனே ஆர்குமெண்ட் பண்ண வந்தாங்க. உடனே ஊர்வசி குறுக்குல வந்து செஞ்சு விட்டு போயிட்டாங்க. ஏமா நீ பண்ணதே சீட்டிங், இதில் ஒன்று வேற சேவ் பண்ணமாமா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டு அங்கே டிஸ்கஷன் போயிட்டு டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்படுறாங்க. ஓகே, யார் யாரு? ஊர்வசி, லக்ஷய், வன்சேஜ், மனிஷா, ஆருஷி அண்ட் ஆமித். இன்னொரு பக்கம் நேகல் அண்ட் அர்ச்சனாவுக்கு பயங்கரமான ஆர்குமெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இது நடந்து முடிஞ்ச உடனே ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் எல்லாருமே ஃபைனல் ஸ்பீச் பேசுவாங்களே, ஃபைனல் ஸ்பீச்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சேவ்டு ஆருஷி, 2வது வந்து ஊர்வசி, 3வது லக்ஷய், 4வது காக்கா. இந்த 4 பேர் சேவ் பண்ணியாச்சு. 5வது இப்போ லாஸ்ட்டாக இருக்காங்க. ஒரு பக்கம் மனிஷா, இன்னொரு பக்கம் வன்சேஜ். இப்போ மனிஷாவா வன்சேஜா? ஏன்னா மனிஷாக்கு ஓட்டு போடுறது கூட அர்ச்சனா இருக்காங்க, வன்சேஜுக்கு யார் இருக்கான்ற நிலைமை தான்.
அந்த இடத்துல மனிஷா சேவ் பண்ணப்பட்டு வன்செஜ் இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆயிருக்கிறார். பரவாயில்ல, இந்த ஃபினாலே வீக்குக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எவிக்ட் ஆனதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.